பீயிங் எ வொர்க்கிங் உமன் ஓடிக்கிட்டே இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுனால சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. நாங்கள் வண்டி ஆட்டோ ஓட்டுறோங்க, எதிர் லைட்டு அதிகமான போகிறது என் கண் பாதிப்புகள் பயமாக இருக்குது. தொண்டை கத்தி கத்தி எடுக்கிறனால தொண்டை வலி வருது. தொண்டையே எனக்கு போயிடும் போல இருக்குது. பேச்சு இனிமேல் வருமோ வராதோன்ற கண்டிஷனில் இருக்குது எனக்கு. அதான் பயமாக இருக்குது எனக்கு. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங்னால எனக்கு கேன்சர் வந்துடும்னு பயமாக இருக்குது. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. 10 வருஷமாக டேப்லெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால் சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமானு தான் பயமாக இருக்குது. உடம்பு வெயிட் போடுறதுனால வரக்கூடிய வியாதிகள் நோய்களை பற்றி தான் கவலையாக இருக்குது. பிபிஎல் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 100 காலுக்கு மேலே ப்ளூடூத் போட்டு பேசுகிறேன். ஏட்ரம் அஃபெக்ட் ஆகி காது கேட்காம போயிடுமோன்னு பயமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வயிறு வலி வரும். அது எனக்கு கேன்சராக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. 30 இயர் அபவ் இருக்க விமன்கெல்லாம் பிரஸ்ட் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது விமனா நான் அதெல்லாம் கேட்குறப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஹேண்ட் ரிஸ்க் ப்ராப்ளமோ இல்லை நர்வ் ப்ராப்ளமோ இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வெளியே தங்கி படிக்கிறேன். ஸோ வெளி சாப்பாடு தான், வீட்டு சாப்பாடு கிடையாது. ஸோ இதனால் அல்சர் பிரச்சனை வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. என் டாட்டருக்கு சின்ன வயசுலேயே சிலிண்ட்ரிக்கல் விஷன் ப்ராப்ளம் இருந்தனால கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இது இன் ஃப்யூச்சரில் வந்து க்யூர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். மணிக்கணக்காக ஒரே பொசிஷன். மக்கள் ஒவ்வொருவருக்கும் நோய் பற்றிய சந்தேகமும் அது தனக்கு வந்துவிடுமோ என்ற அச்சமும் உள்ளூர இருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒன்று இருக்கிறது. எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு ஒன்றும் இருக்கிறது. நோய்களையும் அதன் சிக்கல்களையும் நம்பிக்கையுடன் கடப்போம். உங்கள் வீடுதோறும் பாயப்போகும் நம்பிக்கை வெளிச்சமே இந்த நிகழ்ச்சி. அது வந்து பெட்ல இருந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கும் போது அப்படி ஒரு பின்னாடி பிடிக்கும் பாருங்க. அதுல இருந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா பரவாயில்ல. அது மூட்டு வலியா இல்லை மூட்டுக்கும் ஹிப்புக்கும் சேர்ந்த ஒரு வலியானே நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாது. அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வந்தேன். டில் அந்த ஃபீட் வரைக்கும் கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் கில்லிங் மீ, இட்ஸ் பனிஷிங் மீ, பனிஷிங் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ரைட். ஜாயிண்ட் பெயின்ன்றது ரொம்ப ஒரு க்ரூசிஃபைங்காக இருக்கும். அது எந்த அளவுக்கு என்னை வந்து சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால், ஒரு சின்ன டிவியில் ஏதாவது ஒரு சீரியலோ அல்ல சினிமாவோ பார்க்கும்போது இஃப் ஐ see the heroine climbing the stairs என்றால் ஐயோ எவ்வளோ ஜாலியாக ஏறி போகிறாங்க பாரு, அந்த அளவுக்கு இட் இஸ் அஃபெக்டட். கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நினச்சிருந்தேன் குண்டா இருக்கவங்களுக்கு தான் முட்டி வலி வரும், நமக்கு வராதுன்னு ஒரு தைரியமாக இருந்தேன். என் மனசில் அதுதான் தோணுச்சு. ஆக்சுவலாக அதுதான் சொல்லணும். ரொம்ப குண்டா இருக்கு, நமக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு அசால்ட்டாக இருந்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக கீழே உட்காந்து எந்திரிச்சா ஐயோ இது எப்படி என்ன சமாளிக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது. மாடிப்படி ஏறினா சல்லுன்னு ஒரு சைடு மட்டும் முட்டி வலிக்குது. காய்கறி கட் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது அப்படியே பிடிச்சுக்கோங்க சார். கால் எந்திரிக்கவே முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி மார்னிங் எந்திரிக்கும் போதும் அந்த மாதிரி எந்திரிச்சு பாதத்தை கீழே வைக்கவே முடியாது. அந்த பாதம் பயங்கரமாக வலிக்கும். அது அப்படி ஒரு கோபம் வரும். ஏன்டா காலையில் ஆகுது, அது அந்த மாதிரி ஒரு கோபம் வரும். வலி அப்படி இருக்கும். அந்த வலி எப்படிப்பட்ட வலியாக இருக்கும்? அப்படியே உயிர் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் நம்மள, இந்த முட்டி இடுப்பு எல்லாமே. அதை மற்றவங்கிட்ட சொல்லும்போது அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, திட்டுறாங்க. எப்பவுமே நீ இதே வலின்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படின்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். லெட்டின் போனால் உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியாது. எத்தனையோ நாள் அழுதுருக்குறேன். அதனால் உள்ளே உட்கார்ந்து அழுதுருக்கிறனால நிறைய நாள் இருக்குது. அதுமாதிரி ஏதாவது காய்கறி நறுக்கிட்டு, ஏன்னா கிராமத்தில் நம்ம தரையிலே தான் இருந்த பழக்கம். அதேமாதிரி கீழே உட்கார்ந்து காய்கறி நறுக்க என்னால் இப்போ முடியவே முடியாது. உட்கார்ந்துட்டானே எந்திரிக்க முடியாது. எழுந்திரிக்கும் போது உட்காரும் போதெல்லாம் என்னை அறியாமல் கண்ணீர் வடிஞ்சிரும், கண்ணில் இருந்தே வடிஞ்சிரும். அப்போ யாராவது இருக்கிறாங்களா, நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா, பிடிக்க மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் பார்த்துருக்குறேன் சார். இல்லை, ஏன்னா சின்ன பசங்க வலியால் அழுவுதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். பெரியவங்கெல்லாம் வலியால் அழுகுறாங்க அப்படின்றப்போ என்ன அறியாமலே கண்ணீர் வடிஞ்சிரும். நான் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போதே என்ன அறியாமலே கண்ணீர் வடிஞ்சிரும். டெய்லி நைட்டில் மட்டும்தான் இந்த வலி வரும். அதுக்கப்புறம் காலையில் சம்டைம்ஸ் அப்படியே நைட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கலான்ற போகும்போது இந்த வலி வரும்போது அப்படியே வயிற்றில் அடிச்சுக்கிட்டு கத்துவேன். அந்த கோவத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கிற பையனையோ இல்லை அவரையோ அப்போ தான் வேலையிலேருந்து வருவார். இதை மிதிச்சாதான் தூக்கம் வருதுன்னு உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த கால் வலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.